இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம நிறைய மனம் அதாவது தியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்குறது மனம்ங்கிறது ஒன்று சீராக இருக்கணும் அப்படின்னு நம்மளோட பெரியவங்க விதவிதமாக சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னென்னா மனதை அடக்கணும்னு நினைக்க வேண்டாம், ஆனால் தானாக மனது ஒருநிலைப்படணும் அப்படிங்கிறது. இதை நம்ம ராமாயணத்தில் கூட லக்ஷ்மண் கோடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு கோட்டுக்குள்ளே நாம் இருக்கும்போது, அந்த மன கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கும்போது, கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகள் பெருசாக வர்றதில்ல. எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம் அப்படிங்கிறோம். இதை ஒரு உவமையில் சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒரு காற்று ஜன்னல் வழியாக அப்படியே வீசுது, நம்ம முகத்தை வருடி கொடுக்குது, அதை தென்றல்னு சொல்கிறோம். அதே காற்று தான், ஆனால் ரொம்ப வேகமாக அந்த ஜன்னல் வழியாக வந்ததுன்னா அதை புயல் அப்படின்னு உடனே அந்த ஜன்னலை கொஞ்சம் ஸ்ரிம் பண்ணுறோம், கொஞ்சமாக அப்படி சாத்தி வைக்கிறோம். அப்போ என்ன, ஒரே விஷயந்தான். அதை ஆசைப்படும்போது அது அழகாக இருக்குது, பேராசைப்படும்போது அது நமக்கு துன்பமாக வருது அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமாக நம்ம தியானம் மீன்ஸ் நம்ம உள்ளிழுக்கிற மூச்சை வெளிவிடுற மூச்சை கவனிக்கிறது. அற்புத சக்தியை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரும். இறை சக்தி நமக்கு தர்றதை ஒரு 21 நாள் தியானம் பண்ணோன்னா நமக்கான அந்த புரிதல் உங்களுக்கு அது கண்டிப்பாக வரும். நமக்கான அறிவு, திறமை இதெல்லாம் இருந்தாலுமே, அதை எப்படி நாம் கொண்டு செலுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் நமக்கான ரிசல்ட் வருது. இப்போ நம்ம ஒரு செடியை நடுறோம், அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றுறோமா, இல்லை தண்ணி நிற்கிறது போல் இருந்து அந்த செடி அழுவி போயிடுது. அதுபோல் ஒரு விளக்கு ஏற்றுறோம், அதில் கரெக்டாக அந்த திரியை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணும்போது அது அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போதே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுக்கு நம்ம பாசிட்டிவ் வைபும், அது கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது, ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு. அதுபோல் ஆனால் அதையே நம்ம பெருசிய தீயாக வச்சோன்னு வைங்க, அது எதை வேணாலும் அது கபலீகரம் பண்ணிடும். அதுபோல் தான் ஆசைங்கிறது வேறு, பேராசைங்கிறது வேறு. அந்த பேராசையை விட்டு ஒழிக்க நமக்கு பயிற்சி வேணும். அதுக்கு தியானம் நமக்கு அற்புத மருந்து. இந்த மனசை நாம் செம்மைப்படுத்தலைன்னா நமக்கான துன்பங்கள், கஷ்டங்கள் என்னன்னா, பெரியவங்க நம்மளோட மனசை இப்படி போகாத, இந்த பாதையில் போகணும்னு செம்மைப்படுத்தியிருப்பாங்க. நம்ம கேட்க மாட்டோம். இல்லை உற்றவர்களோ, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர்ஸோ, நம்ம நட்போ, கண்டிப்பாக நமக்கு பிரபஞ்சம் யாரோ ஒரு வழியில் நமக்கு சொல்லுது. ஆனாலும் நம்ம அதை கேட்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தியானம் அற்புத சக்தியை உங்களுக்கு தரும். ஏன்னா நம்ம நாட்டிலன்னு இல்லாமல் வெளிநாடு தலைவர்கள்லாம் கூட, மனுஷங்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த மன உணர்வுகள் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாரு, திருத்தப்படாத விவசாய நிலம் பயன் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாரு. அதுபோல தான் நம்ம பெரியவங்களே சொல்லுவாங்க, கடிவாளம் இல்லாத குதிரை அது தன் இஷ்டத்துக்கு ஓடும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால் மனுஷனுக்கு மனக்கட்டுப்பாடு வேணும். நம்ம பயணிக்கும்போது சில தியாகங்களை நம்ம பண்ண வேண்டிதான் இருக்கும். அதாவது பிடிக்காம சில விஷயங்களை செய்தே ஆக வேணும். அது எப்படின்னா, இப்போ நம்ம நிமிர்ந்து நடந்து போகிறோம், அந்த தலைவாசல் சின்னதாக இருக்குன்னு வைங்க, அது அது அப்படியே தான் நிற்கும். அதாவது நம்ம கர்மாங்கிறது, நமக்கு முன்னாடி நிற்கிற கர்மா அது ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். நிமிர்ந்து போகிற நாம் கொஞ்சம் வளைஞ்சு போனால் நமக்கு வாசல் வழி விடுது இல்லையா? அது போல தான். அதுக்கு முன்னாடி நிற்கிற கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம முன்னாடி நிற்கிற பிரச்சனை பண்ணக்கூடிய மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் அப்படி வளைஞ்சு, யார் நம்ம உற்றவர்கள், நம்ம துணை, நம்ம குழந்தைகள், இப்படி தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். நம்ம வேலை செய்கிற இடத்துல அப்படியெல்லாம் நம்ம போகும்போது அந்த மனம் கொஞ்சம் வளைஞ்சுங்கிறத நீங்கள் ரொம்ப ஒரு தப்பாக மீன் பண்ணிடக்கூடாது. அடிமை போலன்னு மீன் பண்ணுறதில்ல. அந்த நிமிர்ந்து நிற்காம கொஞ்சம் அந்த இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி போகும்போது அதுக்கு என்ன பண்ணணும், நாம் பயிற்சி எடுக்கணும். தியானம் உங்களுக்கு ஆகச்சிறந்த மருந்தாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன சின்ன பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இவ்வளவு நாள் தியானம் பண்ணலைன்னாலும் அன்னைக்கு ஒரு 10 நிமிடமாவது தியானம் பண்ண தவறாதீங்க. தொடர்ந்து நாம் இந்த மாசி மாதம் முழுதும், சிவராத்திரி முழுதும் பல பதிவுகளை பார்க்க இருக்கோம்.